அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு ஜாரத்து பயணம். மூவேறு தர்காவில் கொடியேற்ற நிகழ்ச்சி. வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு தர்காவில் ஒவ்வொரு கொடியேற்ற நிகழ்ச்சி மற்றும் ஊர்வலம் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் காணலாம். முதல் வருவது நாகை மாவட்டம் திட்டச்சேரி தர்கா. இந்த தர்கா தான் இப்போ நம்ம கொடியேற்றத்தை பார்க்க போகிறோம். மகான் மன்சூர் வலியுல்லா அவங்களுடைய மஜார் ஷரீஃபை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க. மஹரிப் தொழுகைக்கு பிறகு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள ஹஜரத்துமார்கள்ட்ட இவங்களுடைய கொடியேற்றம் எப்போ, சந்தனக்கூடு எப்போ என்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இப்போ அதை பார்த்து கொண்டு இருப்பது இந்த கொடி, திட்டச்சேரி கொடி. இந்த கொடியை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க. அருமையான தர்கா, ஃபுல்லாக சுற்றியும் கடைகள்லாம் இருக்குது. வாங்க இங்கே உள்ள பாபாமான்கிட்ட இவங்களுடைய கொடியேற்ற நிகழ்ச்சி சரி. எத்தனை மணிக்கு சார்? எத்தனாவது ஆண்டு உருசு? சரி, ஓகே. எப்போ சந்தன பூசுற? எப்போ போகிற? போகிற 10 சந்தன பூசு. சரி. நிகழ்வு வந்து திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் அடுத்த தெங்குனூர் தர்கா, சார்பி அவுலியா என்று அழைக்கப்படுவார்கள். இவங்க யார் என்றால் நாகூர் எஜமானுடைய 404 சீடர்களில் இந்த 4 பேர் இங்கே அடங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் கொடியேற்ற நிகழ்ச்சி. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. ரொம்ப பழமையான தர்கா இந்த தர்கா. இங்கே போனவ வந்து பல வேண்டுதல், பல முறாதெல்லாம் வந்து ஆசலாக வந்து சொல்லப்படுகிறது. அங்கே நம்ம 4 பேர் மஜார் ஷரீஃபை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க. சார்பி அவுலியான்னு சொல்லப்படுகிறது. தபருக்கு சீரெல்லாம் இங்கே வச்சுக்கிறாங்க. துவா ஃபாத்தியாவை ஓதி, கொடியேற்றி ஃபாத்தியாவை ஓதி இந்த கொடியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும், இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும். இரசூல் நபி நாயகத்தின் ஆசி கிடைக்கும். தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். அடுத்தது திருவாரூர் மாவட்டம் கூத்தூர் தர்கா. அந்த தர்கா தான் நீங்கள் இப்போ கொடியேற்ற நிகழ்ச்சியை பார்க்க போகிறீங்க. அவங்களுடைய மஜார் ஷரீஃப் தான் உள்ள ரொம்ப பழமையான தர்கா.
இங்கே வந்து நாகூர் எஜமா வந்து இவங்கள்ட்ட வந்து ஜார்த்து பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லப்படுகிற வரலாறு. ரொம்ப பழமையான தர்கா, கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் பழமையான தர்கான்ட்டு சொல்லப்படுகிறது. இந்த தர்கா எங்கே இருக்குன்னா கீவளூர் அடுத்த கூத்தூர் மெயின் ரோட்லேயே இந்த தர்கா அமைந்துள்ளது. ரொம்ப பவர்ஃபுல்லான தர்கா, விசேஷமான தர்கா. இந்த தர்கா தான் நம்ம கொடியேற்றத்தையே பார்க்க போகிறோம். நல்லா லைட் செட்டிங்லாம் அருமையாக போட்டு வச்சுக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க இந்த வருஷம். நல்லா இருக்குது. இந்த கொடி மாதத்தில் தான் அந்த கொடி ஏற்றுவாங்க. 4 கொடி ஏற்றுவாங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. மக்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. மெயின் ரோட்டியை ஒட்டிக்கிறதுனால வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது இந்த தர்காவில். நல்லா விசேஷமாக இருக்கும். அந்த தர்கா தான் இப்போ பார்த்துருக்கீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதையே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கும். அவுலியா டிவி மற்றும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளத்தில் கண்டுகளியுங்கள். தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். இறை வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி ரதம் ஊர்வலம்லாம் விட்டுக்கிறாங்க. பேண்டு மாலத்தோளம் எல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து விட்டுக்கிறாங்க. இந்த ரதத்தில் தான் வந்து கொடி வந்து வரோம்னு சொல்லப்படுகிறது. இந்த ரதத்தில் தான் நல்லா விசேஷமாக இருக்குது. நல்லா கிராண்டாக செலவு பண்ணிக்கிறாங்க புத்தூர் தர்காவில். அதை தான் நீங்கள் பார்த்து கொடுக்குறீங்க. தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும், இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும். இரசூல் நபி நாயகத்தின் ஆசி கிடைக்கும். தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும், இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும். இரசூல் நபி நாயகத்தின் ஆசி கிடைக்கும். தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம்.